ஸோ வெல்கம் டு another வீடியோ இன் ஃபேப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். பொதுவாகவே ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சுன்னா அந்த விஷயத்தோட ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளே இன்டர்னலி தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். பட் இந்த டைம் வந்து அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸும் நிறைய வரும். இந்த டைப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னு அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். பேசிக்கலி இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ். ஏன் இந்த ரோபோட்ஸ் பர்டிகுலர் அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன். ரீசெண்டாக இன்டர்நெட்டை திறந்தாலே இங்கே ரோபோட்ஸ், அங்கே ரோபோட்ஸ், வானத்துலேயும் ரோபோட்ஸ், கீழேயும் ரோபோட்ஸ், எங்கே பார்த்தாலும் ரோபோட்ஸ் அப்படின்ற மாதிரி ரோபோட்ஸ்ன்ற வார்த்தையை வந்து பரவலாக பரவிக்கொண்டிருக்கும் காரணத்தினால் அதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கூடாது. அந்த ரோபோட்டுன்ற ஒரு மிஷினுக்கு யார் ரோபோட்னு பேர் வச்சா, இந்த ரோபோட்ன்ற ஒரு வார்த்தையை வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த வேர்ட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐசக் அசிமோ. இந்த எந்திரன் பாடத்தில் வந்து ஒரு பாட்டு வரும். ஒரு பாட்டில் ஒரு லைனில் ஐசக் அசிமோ பேரண்டா அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும். பட் இவர் தான் இந்த ஃபவுண்டர் ஆஃப் ரோபோட்ன்ற வேர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரல் சாப்பெக். ஸோ அவர் வந்து ஒரு ஜெக் ரைட்டர். 1920s வந்து ரோசம்ஸ் யூனிவர்சல் ரோபோட்ஸ் அப்படின்ற ஒரு பிளேவை வந்து எழுதியிருந்தார். அந்த பிளேயில் பார்த்தீங்கன்னா ரோபோட்ன்ற ஒரு வேர்டை வந்து ரோபோட்டா அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கான ஒரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெக் வேர்டில் அதை வந்து ஃபோர்ஸ்டு லேபர், ஸ்லேவ், அதாவது அடிமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஆர்யூஆர் பிளேயில் வந்து அவர் ரோபோட்டை எப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் இஸ் லைக் அ பயாலஜிக்கல் க்ளோன் ஆஃப் ஹியூமன் அப்படின்ற மாதிரி அவர் அந்த பிளேயில் வந்து எழுதியிருப்பார். பட் அவர் எடுத்தோடனே அந்த ஆர்யூஆர் பிளேயில் வந்து ரொபாட்டான்ற ஒரு வார்த்தையை வச்சாரா கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதர்லி இன்வென்ஷன் சொல்லலாம். யோசப் சாப்பெக் இவர் வந்து ஒரு ஃபேமஸ் பெயிண்டர்னு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரல் சாப்பேக்கு என்ன டவுட்னா, இந்த அவரோட ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆர்யூஆர் பிளேயில் வந்து லெபோரி அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு எழுதியிருந்தார். அந்த லெபோரின்ற ஒரு லட்டின் வேர்ட் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க். இந்த லெபோரின்ற ஒரு வேர்டு வந்து ரொம்ப லிட்ரேச்சராக இருக்குது, ரொம்ப அகடமிக்காக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புக்கிஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தார் போல். ஸோ உடனே அவரோட பிரதரான யோசப் சாப்பேக் கிட்ட எடுத்துன்னு போயிட்டு கேட்டார் எந்த வார்த்தை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இது போல் இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லிட்டு. யோசப் சாப்பேக் வந்து வரைஞ்சிட்டே இருக்கும்போது தி ரோபோட்ஸ்னு அப்படின்னு வெயி, ஸோ கால் தெம் ரோபோட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்படி வந்த ஒரு டேர்ம் தான் ரொபாட்டா. அந்த ரொபாட்டாலேருந்து ஒரு டிரைவான வேர்ட்ஸ் தான் வந்து ரோபோட்ஸ். ஸோ அது எப்படி பிளே கேரல் சாப்பேக் எழுதினார் அண்ட் அதுக்கு நேம் வந்து யோசப் சாப்பேக் கொடுத்தாரு. நீ எப்படி சொல்கிற, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு, கேரல் சாப்பேக் வந்து 1933 வந்து ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. அதாவது ஓ சல்வே ரொபாட். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எதுக்காக அந்த புக் எழுதுனாருன்னா அவர் பிரதருக்கு வந்து கண்டிப்பாக கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஃபார் த வேர்ட் ரொபாட் அப்படின்ற ஒரு சொன்ன வார்த்தைக்காக அவருக்கு பிரதருக்கு வந்து அந்த கிரெடிட்ஸ் கொடுத்தாகணுன்றதுக்காக அதுக்கு ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த ஆர்யூஆர் பிளேவோட குட்டி கதையை நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ், அந்த பயாலஜிக்கல் ஹியூமன்ஸ் எல்லாரையுமே ஸ்லேவாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவல் ஹியூமன்ஸ் என்ன ஆகிறாங்கன்னா ரொம்ப லேசி ஆகிறாங்க. அவங்களால எந்த ஒர்க்கும் பண்ண முடியல, எந்த ஒரு ஸ்டெப்பும் முன்னாடி எடுத்து வைக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால குழந்தை கூட பெற்றுக்க முடியல. ஸோ அது பயாலஜிக்கல் ரொபாட்டாக வந்ததுக்கப்புறம் ஆக்சுவல் ஹியூமன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு லேசினஸ் ஆகிறாங்க. அந்த டைமில் வந்து ஒரு கேரக்டர் கால்டு ஹெலேனா க்ளோரி அப்படின்றவங்க வந்து வராங்க. வந்து அந்த ரோபோட்ஸ்க்கு வந்து ஃபீலிங்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதை எங்கேயும் விஷுவலைஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தோணுது. எனக்கும் அதான் தோணுச்சு. எந்திரன் படத்தில் எப்படி சித்திக்கு ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்தாங்களோ அதே போல் இதுலேயும் வந்து ஒரு ஃபீலிங்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீலிங்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு ரோபோட்டோ ரிபிலியனே நடக்குது அந்த பிளேயில். எக்ஸாம்பிள், எல்லா ரோபோட்டுக்கும் அறிவு வந்து நம்ம வந்து மனுஷங்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, மனுஷங்களை விட நம்மளால் நிறைய வேலை செய்ய முடியும், மனுஷங்களை விட நம்ம சிறந்தவங்க அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்து எல்லா ரோபோட்டும் மனுஷனை அடித்து காலி பண்ணிவிட்டு இந்த வேர்ல்டில் ரோபோட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அப்படியே இப்போ நான் ஜம்ப் பண்ணி இன்னொருத்தரோட கேரக்டர் நேம் சொல்கிறேன். ஐசக் அசிமோ. ஐசக் அசிமோ வந்து 1942 வந்து 3 laws ஆஃப் robotics அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கிறாரு. இந்த ரோபோட்டை வந்து நம்ம பயாலஜிக்கலாக பார்க்காம இது ஒரு மிஷினரியாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கு அவர் கொண்டு வந்த 3 laws என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் அவரோட ஷார்ட் ஸ்டோரி வந்து ரன் அரவுண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் இருக்கும். அதில் வந்து அந்த 3 laws வந்து கொண்டு வந்திருப்பார். ஸோ இப்போ எந்திரனில் ஐசக் அசிமோ பேரண்டா அப்படின்ற ஒரு சொல்கிறதுக்கான மிக முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
அசிமோவுடைய கான்ட்ரிபியூஷன் சயின்ஸில் இருந்திருக்கு. அதாவது இந்த ரொபோட்டோ என்ற ஒரு வார்த்தையை வந்து ரொபாட்டிக்ஸ்ன்ற மாதிரி ஒரு டேர்மில் வந்து மாற்றினதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதனால தான் வந்து அவர் வந்து ரோபோட் அப்படின்னு சொல்ல போனாலே எல்லாருக்குமே ஐசக் அசிமோ தான் ஞாபகத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு போசிட்ரானிக் பிரெயின் அப்படின்ற ஒரு கான்செப்டே கண்டுபிடிச்சார். இதனால தான் இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு ஓப்பன் ஏஐ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கும் போது அது எல்லாமே வந்து ஹியூமன்ஸை ஹர்ட் பண்ணாமல், ஹியூமன்ஸ்க்கு எந்த ஒரு டிஃபெக்டும் தராமல், எந்த ஒரு ஆபத்தும் தராமல் இந்த ஐசக் அசிமோ 3 லா கூடயும் கம்பைன் பண்ணி தான் ஒரு இன்வென்ஷனும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி இந்த ரோபோட் செக்டர்ஸில். ஸோ இப்போ கடந்த காலத்து இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். ஸோ நிகழ்காலம் அண்ட் முந்தைய நிகழ்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியலில் வந்து 1960s வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் தட் யூனிமேட் ரோபோட்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிமேட் ரோபோட்டாமா வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பிரெயின் எதுவுமே கிடையாது, பட் ரெக்கார்டட் மெமரி மட்டும் அதுக்கு இருக்கும். இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் வெல்டிங் பண்ணுறதுக்கும் இல்லை ட்ரில் பண்ணுறதுக்கும் இல்லை ரொம்ப ஒரு ஹார்ட் வெயிட்டான எக்யூப்மெண்ட்ஸை லிஃப்ட் பண்ணுறதுக்கோ அதனால ஹியூமன்ஸால் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கணுன்றதுக்காக யூனிமேட் ரோபோட்டாமா அப்படின்னு சொல்லுவாங்க. 1960s கொண்டு வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ரோபோட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் 1990s வந்து ரோபோட்ஸ் லைக் ஹோண்டா அசிமோ, ஸோ அது என்ன பண்ணியிருக்குன்னா ரோபோட்ஸ்னால் நடக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்களே வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த 20s இப்போ இருக்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்டன் டைனாமிக்ஸ் அண்ட் டெஸ்லா ஆப்டிமஸ் அண்ட் ஆல்சோ நிறைய ஒரு சில கம்பெனிஸ், இந்த ரோபோட் செய்கிற கம்பெனிஸ் வந்து நியூரல் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்க ரோபோட்ஸ் எல்லாமே வந்து ப்ரோக்ராம் பண்ணப்படலை. ஸோ அது எல்லாமே நம்ம ஹியூமன்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதை வாட்ச் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி லைக் ஒரு ஹியூமனுடைய க்ளோன் மாதிரியே அது இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மனுஷனுக்கு பிறந்த குழந்த மாதிரி ஒரு ரோபோட் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது. எல்லாமே ஹியூமன்ஸ் கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் வந்து ரோபோட் வந்து டெவலப் ஆகிருக்கு. இப்போதைக்கு மாடர்ன் அப்படின்னு எது சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரோபோட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் லைக் ChatGPT அண்ட் நிறைய டூல்ஸ் ஜெமினி, ஸோ இதெல்லாமே வந்து டிஜிட்டல் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாகப்பட்டது மகாஜனங்களே, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RUR 1920s ரோபோட்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃப்ளஷ் அண்ட் கெமிக்கல்ஸ். ஸோ அதை வச்சு அந்த மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பர்பஸ் எதுக்காக இருந்துச்சு அந்த பிளேயில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஸ்லேவ் லேபர், அது அந்த பர்பஸ்க்காக ரோபோட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் சேஃப்டி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரோபோட்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஹியூமன்ஸை வந்து அட்டாக் பண்ணுற ஒரு நிலைமையில் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த பிளேயில். அண்ட் அசிமோ பீரியடில் 1942 வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா ரோபோட்ஸில் வந்து உருவம் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோட்ஸ் வித் மெட்டல்ஸ் அண்ட் பாசிட்ரானிக் பிரெயின் அப்படின்ற மாதிரி ஒரு பர்பஸில் வந்து ரோபோட்ஸை காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதனுடைய பர்பஸ் எதுக்காக ரோபோட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு அண்ட் சயின்டிஃபிக் ஹெல்ப்புக்காக ரோபோட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 லா சேஃப்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த 3 லாஸ் இதுக்கப்புறம் ரோபோட்ஸை கண்டுபிடிச்சா இந்த 3 லாஸையும் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ரோபோட்டை கண்டுபிடிக்கணும். அது ஹியூமன்ஸுக்கும் இல்லை ஹியூமன்ஸ் ரேஸை அழிக்கிற உடைய தன்மையை வந்து நம்ம ரோபோட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அண்ட் மாடர்ன் டேஸில் வந்து இப்போ நிறைய ஒரு விஷயத்தில் வந்து ரோபோட்ஸை நம்ம பார்க்க முடியும். சிலிகான், ஸ்டீல் அண்ட் நியூரான்ஸ் அண்ட் நெட்ஸ், ஸோ இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆங்கிள்ஸில் வந்து ரோபோட்ஸோட மெட்டீரியல்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் அதனுடைய பர்பஸ் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டாஸ்க்ஸ் வந்து நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க. சேஃப்டி வந்து நல்லாவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எத்திக்கல், AI அலைன்மெண்ட் அண்ட் சென்சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இது ஃப்யூச்சரில் வந்து இந்த RUR பிளேயில் காட்டின மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா வரதுக்கு ஒரு 100ல் ஒரு 80% வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இப்போவே நிறைய AI ரீப்ளேசிங் ஹியூமன்ஸ் இந்த ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ஃப்யூச்சரில் AI நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் LLM நல்லா கற்றுக்கிட்டவங்களுக்கு தான் ஜாப் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போவே நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ எதை பற்றி யோசிக்காதீங்க. எவ்ரிடே இஸ் அ நியூ டே, எவ்ரிடே இஸ் தேர் ஃபார் அஸ் டு லேர்ன் அ நியூ ஸ்கில். ஸோ அதனால் எதை பற்றி யோசிக்காமல் பயப்படாமல் ஒரு நாள் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்களோ கற்றுக்கோங்க. உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள். எப்போவுமே ஜாலியாக ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிக்கணும் சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட டியூரேஷன் ரொம்ப பெருசாக இருந்தாலும் இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோவோட ஃப்யூச்சரில் உங்களுக்கு கண்டென்ட் போஸ்ட் பண்ண வரேன். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபேபியன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் Fab's YouTube channel. So tata, bye bye, see you.